Hello everyone, this is the part 5 video of the OOPS interview questions. The first question என்னன்னு பாத்தீங்கன்னா, what happens if a class doesn't have access modifiers? இப்போ access modifier இல்ல அப்படின்னா, which means by default it is a default access modifier. Default இருக்கு அப்படிங்கும்போது the default access modifier ஓட work என்ன? It makes the class or methods to be visible only inside the same package, not outside the package. So இப்போ நீங்க வந்து அந்த கிளாஸுக்கு ஒரு access modifier கொடுக்கல அப்படின்னா, which means package private, அதாவது அந்த பேக்கேஜ் தாண்டி வெளியில இருக்க யாராலையும் அந்த கிளாஸை access பண்ண முடியாது. That is what happens when we haven't give the access modifier. It will accept as a default modifier. Default இருந்துச்சுன்னா அந்த பேக்கேஜ் தாண்டி வெளியில யாருக்கும் அந்த கிளாஸை பத்தின நாலேஜ் இருக்காது. Okay, why can a top level class doesn't be a private or protected? See, first thing, private அப்படின்னா என்னது? Only within a class it will be accessible, ரைட்டுங்களா? அப்ப கிளாஸையே நீங்க பிரைவேட்னு கொடுத்தா class is not a member of any other thing. It is something அந்த பேக்கேஜ்ல அந்த கிளாஸ் இருக்கு. இப்போ நீங்க அதை பிரைவேட்னு கொடுக்கும்போது யாராலையுமே அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. Then it is useless to create a class. ஸோ அதனால கிளாஸ் பிரைவேட்டா இருக்கக்கூடாது. அண்ட் தென் ப்ரொடெக்டட் அப்படின்றதோட பேசிக்கான ஒரு டெஃபினிஷன் என்ன? விச் மீன்ஸ் accessible inside a package and outside a package who are inheriting that class. இப்போ நீங்க வந்து ப்ரொடெக்டட் அப்படின்னு கொடுக்கும்போது பேக்கேஜ் தாண்டி வெளியில உங்களால அந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ண முடியாது. வை? பிகாஸ் ப்ரொடெக்டட்ன்றது டிஃபால்ட்டாவே நீங்க கிளாஸுக்கு ஆக்சஸ் பண்றது வித்தின் த பேக்கேஜா தான் இருக்கும். அவுட் சைட் த பேக்கேஜ் நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ நீட் டு இன்ஹெரிட் இட். பட் தட் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட்ன்றது இங்க ப்ரொடெக்டட்னு நீங்க போட்டீங்கன்னா விச் வில் பிரேக். அதனால டாப் லெவல் கிளாஸை பிரைவேட்டாவும் கொடுக்க கூடாது, ப்ரொடெக்டடாவும் கொடுக்க கூடாது. இட் கேன் பி லைக் டிஃபால்ட் அண்ட் பப்ளிக். ஓகே, can a fields be public but still maintain encapsulation? அதாவது so far நான் வந்து நம்ம லேர்ன் பண்ணது என்னது? என்கேப்சுலேஷன் அப்படிங்கும்போது பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் என்னது? பிரைவேட் ஃபீல்ட்ஸ் கொடுப்போம் அண்ட் தென் பப்ளிக் ஆக்சஸ் பப்ளிக் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் கொடுப்போம், கரெக்டுங்களா? அப்ப ஃபீல்டை பப்ளிக்கா வச்சாலும் என்கேப்சுலேஷன் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்கேப்சுலேஷன்ன்றது private fields and public getters setters கிடையாது, which is something like hiding the implementation also, கரெக்டுங்களா? இப்ப பப்ளிக் அப்படின்னு நீங்க ஃபீல்டை வச்சு அது ஃபைனல்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸ் இஃப் யூ டிஃபைன் அ வேரியபிள் அஸ் ஃபைனல், அதுக்கு கண்டிப்பா வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும். அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்க என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்லயாச்சும் நீங்க வேல்யூ கொடுக்கணும், கரெக்டா? ஐ மீன் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நீங்க வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த ஃபைனல் வேரியபிள்ஸ் வில் ஒர்க். ஸோ பப்ளிக் ஃபைனல் அப்படின்னு நீங்க ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்கன்னா வேறெவர் யூ ஆர் டிஃபைனிங் அ வேரியபிள் அஸ் ஃபைனல், தென் அட் த டைம் நம்ம வந்து வேல்யூ அசைனும் பண்ணணும், ஆர் எல்ஸ் இட் வில் த்ரோ அன் எரர். ஸோ வேல்யூ அசைன் பண்ணோம்னா நம்ம எங்க பண்ணுவோம்? மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள பண்ணுவோம். ஸோ தட் டைம் ஆல்சோ என்கேப்சுலேஷன் கெட்டிங் கால்ட். After that, if you give something like public fine constants கெல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா? பப்ளிக் ஃபைனல் பை அப்படின்னா 3.16 அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ தட் கைண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ஸுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஃபைனல்ன்றதை டிஃபைன் பண்ணுவோம். தென் தட் டைம் ஆல்சோ என்கேப்சுலேஷன் கெட்ஸ் ஆடட். ஃபைனல் அப்படின்னா ஒன்ஸ் வேல்யூ ஆட் பண்ணிட்டேன்னா இது வந்து சேஞ்சும் பண்ண முடியாது, கரெக்டா? தென் என்கேப்சுலேஷன் பப்ளிக் ஃபீல்ட்ஸ்லையும் அச்சீவ் ஆகும். வாட் இஸ் சூப்பர் அண்ட் திஸ் கீவேர்ட்? திஸ் கீவேர்ட்னா என்ன? கரண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிளையோ ஆப்ஜெக்டையோ கால் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் திஸ் கீவேர்ட். அண்ட் சூப்பர்ன்றது என்னது? பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டையோ வேரியபிளையோ கால் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் சூப்பர். தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் ஹேப்பன் இஃப் யூ யூஸ் திஸ் அண்ட் சூப்பர் டுகெதர் இன் அ கன்ஸ்ட்ரக்டர்? அதாவது சூப்பரும் திஸ்ஸும் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல யூஸ் பண்ணும்போது இந்த திஸ் ஆஃப் சூப்பர் ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லையா? இதை நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல யூஸ் பண்ணும்போது திஸ் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன் த கன்ஸ்ட்ரக்டர். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா கொடுக்கலாம், ஆனா எதுக்கு அப்புறமும் நம்ம திஸ்ஸையோ சூப்பரையோ கொடுக்க முடியாது. அப்ப
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா கன்ஸ்ட்ரக்டர்ல இந்த ரெண்டும் தான் இருக்கணும் அப்படிங்கும்போது ரெண்டுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்ப திஸ் அப்படின்றது கொடுத்துட்டீங்கன்னா கீழே சூப்பர் யூஸ் பண்ண முடியாது. வை? பிகாஸ் இட் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்க சூப்பர்னு கொடுத்துட்டு திஸ்ன்னு கொடுக்கணும் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள் பிகாஸ் தட் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால வி கேனாட் யூஸ் திஸ் அண்ட் சூப்பர் டுகெதர் இன் டு அ கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. கேன் this or super used inside a static method? Fine. இதுக்கு வந்து நம்ம mostly if you think in a way இதுக்கு வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஸ்டாட்டிக் அப்படின்றது என்னது? கிளாஸ் லெவல் ஆக்சஸ். பட் திஸ் ஆர் சூப்பர் இஸ் சம்திங் கரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஆர் பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டை கால் பண்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படின்றது என்னது? பை கிளாஸ் லெவல் நம்ம கால் பண்றது. பட் இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஸோ this refers to the current object but a static method belongs to a class. Correct? Appa there is no object, therefore current object irukadu. So that there is no meaning on using that. After that, why super ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா சூப்பர் வந்து யாரு? பேரண்டோட ஆப்ஜெக்ட். பேரண்ட் கிளாஸ் மெத்தட்ஸ் அது இதெல்லாம் கால் பண்றதுக்கு. Again static methodனா ஆப்ஜெக்ட் இருக்காது அண்ட் தென் வந்து நோ பேரண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதனால நம்ம ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள திஸ் அண்ட் சூப்பரை யூஸ் பண்ண மாட்டோம். கேன் சூப்பர் ஆக்சஸ் பிரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் அ பேரண்ட் கிளாஸ்? கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்றது என்னது? பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு. பட் பிரைவேட் அப்படின்றது என்னது? அந்த பிரைவேட்னு நான் கொடுத்தேன்னா இட் வில் பி விசிபிள் ஒன்லி டு த கரண்ட் ஒன்லி டு இன்சைட் த கிளாஸ். அப்ப நீங்க சூப்பர்ன்ற கீவேர்டை வச்சாலும் யூ கேனாட் ஆக்சஸ் த பிரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் த பேரண்ட் கிளாஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கேன் this and super be used together in a same method? See, first thing, this of super ofன்றது கரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரா அந்த மாதிரி கால் பண்றது. பட் இஃப் we are using like this dot a கரண்ட் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஏவையும் சூப்பர் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பியையும் நீங்க கால் பண்ணோம் அப்படின்னா எஸ் இட் இஸ் பாசிபிள் டு யூஸ் போத் திஸ் அண்ட் சூப்பர் இன்சைட் அ மெத்தட். பட் கன்ஸ்ட்ரக்டர்ல நான் ஏன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா தேர் இஸ் அ கான்ட்ராக்ட் தட் இந்த திஸ் அண்ட் சூப்பர் தான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கணும். வேற எந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை வந்து கொடுத்தீங்கனாலும் it won't accept and it will throw a compile time error. But inside a class நீங்க வந்து வேற ஒரு மெம்பரை வேற ஒரு மெத்தடை கால் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணும்போது it's obviously fine to use this and super inside a same method. அதுக்கு அடுத்து what is the difference between cohesion and coupling? cohesion அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு கிளாஸை நான் கிரியேட் பண்றேன்னா அந்த கிளாஸ் வந்து clearly for a single purpose-ஆ இருக்கணும். இப்போ நீங்க ஆர்டர் வேலிடேட்டர்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்றீங்கன்னா இஸ் வேலிட், ஹாஸ் வேலிட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி அந்த கிளாஸுக்கு ரிலேட்டடான சேம் செட் ஆஃப் மெத்தட்ஸ் நம்ம எழுதுறது தான் கொஹெஷன். கப்ளிங் அப்படின்னா ஹவு மச் ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. கப்ளிங் விச் மீன்ஸ் டிபெண்டன்சி, ஹவு மச் a class is depending on another class அப்படின்றது தான் கப்ளிங். இப்போ இது வந்து எப்படி சொல்றது? see classes வந்து communicate through clear interfaces, minimal knowledge of internals. அதாவது எப்படி ஒர்க் ஆகும்லாம் நாலேஜ் கிடையாது. சிம்பிளி வந்து இப்போ பேமெண்ட் கேட்வே அப்படின்றது நார்மலி ஒரு இன்டர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நான் வந்து சிம்பிளா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். சிம்பிளி ஐ கேன் கால் திஸ் gateway dot pay. I don't know what is the exact implementation we have given for pay. Okay, but I have used it. அவ்வளவுதான். நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் என்னெல்லாம் பண்ண போகுதுன்றது தெரியும், பட் we don't have the clear knowledge on internally how it is working. That's what coupling. Payment service only depends on the interface, not implementation. ஓகேங்களா? Okay. Then last question is, can you explain the object life cycle? Object life cycle, the first question நம்ம learn பண்ணுவோம் இல்லையா? Object வந்து எப்படி create ஆகும்? First வந்து class load ஆகும். அதுக்கப்புறம் தேவையான மெமரி allocate பண்ணும்.
then object வந்து initialize through constructor, then object வந்து create ஆகும். After that once வந்து நம்ம reference remove பண்றோம் அப்படின்னா it's eligible for a garbage collector. once வந்து garbage collector collect பண்ணும்போது அந்த மெமரி எல்லாம் reclaim பண்ணிக்கும். so the whole object life cycle பாத்தீங்கன்னா 7 stagesல இருக்கு. first என்னது, which is நம்ம வந்து object create பண்றோம்னா class load ஆகும். after that வந்து memory allocate ஆகும். அதுக்கடுத்து memory allocate ஆனதுக்கு அப்புறம் object வந்து through constructor initialize ஆகும். then object is ready for working. object work ஆக ரெடி ஆனதுக்கு அப்புறமா இப்போ once work எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா it is eligible for a garbage collector. அந்த garbage collector வந்து once ready to remove அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், we can reclaim the memory whatever used for the object by once வந்து object destroy ஆயிடுச்சு அப்படினாலே we can claim the memory and then வந்து object ஓட life cycle comes to an end. this is how object will behave. and object வந்து initialize பண்ணும்போது இந்த stages தான் work ஆகும். so I hope இதுல வந்து நான் 50 oops concept videos வந்து questions வந்து நான் உங்களுக்கு explain பண்ணிருக்கேன். இந்த videos வந்து நான் part 1, part 2, part 3, part 4 ன்னு சொல்லி 4 parts வந்து beforeே upload பண்ணிட்டேன். and this is the part 5 video. if you have any doubts on this 5 parts நீங்க வந்து எல்லா பார்ட்டியும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு அப்லோட் திஸ் PDF in the comments. இப்போ என்னால PDF அப்லோட் பண்ண முடியலனா for sure I will upload it in the LinkedIn. if you want நீங்க அங்கேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? okay then thank you so much for watching our video. we'll see you in another video. thank you. bye bye.